ஆர்பிஐயோட இந்த பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது. உங்க பணத்தை சும்மா வீட்டில் வச்சிருக்காம இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு 2-3% இன்ட்ரெஸ்ட்க்கு வச்சிருக்காம எஃப்டில போட்டு 5-6% இன்ட்ரெஸ்ட்க்கு லாக் இன் பண்ணாம இந்த ஆர்பிஐ பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பணத்துக்கு பெரிய ரிஸ்க்கும் இல்ல, நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இது ஒரு கவர்மெண்ட் பேக் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கிறதால உங்க பணம் ஆல்மோஸ்ட் ரிஸ்க் ஃப்ரீயா தான் இருக்க போகுது. ஆர்பிஐ கேரண்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது? வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த முதலீட்டுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது, என்ன டென்யூருக்கு நீங்க உங்க பணத்தை லாக் இன் பண்ண வேண்டிய இருக்கும், இதில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எந்த ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேரும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வல்ல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைரக்ட்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு முதலீடு தான் ஆர்பிஐ சேவிங்ஸ் பாண்ட், விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட். 2020 தான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து அரசாங்கமே லான்ச் பண்ணுது. இதுக்கு முழு கேரண்டி ஆர்பிஐ. ஸோ இது என்ன சார்ட் ஆஃப் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பணத்தை அரசாங்கத்துக்கு கடனாக கொடுக்குற மாதிரியான ஒரு முதலீடு தான் இது. இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், கடன் சார்ந்த முதலீடு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்பிஐ சேவிங்ஸ் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்ல நீங்க மற்ற விதமான மார்க்கெட் ரிஸ்க் அடங்கிய அந்த மாதிரியான முதலீடு மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க பணம் சேஃபா இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் எதுவுமே இல்லாத ரிஸ்க் ஃப்ரீயான ஆப்ஷன் தான் இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல நீங்க வீட்டில் பீரோல வச்சிருக்கீங்களோ, ஏதோ ஒரு இடத்துல பணத்தை வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க சேஃபான ஒரு இடத்துல அந்த பணத்தை வச்சிரணும், அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃப்டில நிறைய பேர் பணத்தை போடுறீங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நிறைய பேருக்கு பத்தறது இல்ல. அப்பேற்பட்டவங்க இந்த ஆர்பிஐ சேவிங்ஸ் பாண்டை ஈஸியா தேர்ந்தெடுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல உங்களுக்கு 8.05% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ரிவிஷன்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன ரிமைன் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.05%. இத ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை இதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறதால உங்களுக்கு 8.05 நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே இருக்கும் டென்யூர் முடிய வரைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிங்கிறதாலேயே ஒரு தடவையும் இவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க அதை ரிவைஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ கமிங் பேக், உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க இந்த ஆர்பிஐ சேவிங்ஸ் பாண்ட்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண வேண்டிய இருக்கும். இதுல வந்து நீங்க மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒன்று, உங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஒன்று, அந்த மாதிரி வச்சுக்கலாமோ தவிர இதுல வந்து நீங்க வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நான் இதுல இதே ஒரே அக்கௌண்ட்ல ஒரே பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆப்ஷன் கிடையாது. மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதுல கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இதுல பண்ண முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டென்யூர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 வருஷம். 7 வருஷம் தான் இதில் இருக்கக்கூடிய டென்யூர், ஃபிக்ஸ்டு 7 இயர்ஸ். இந்த 7 வருஷத்துல உங்களுக்கு வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணப்படும். இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 8.05%க்கு உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும்? வருஷத்துக்கு 8050 ரூபாய் ஆச்சு. அதை 6 மாசத்துக்கு 2ஆ பிரிச்சீங்கன்னா 4025 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதாவது அந்த மெச்சூரிட்டி உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் ஆட் ஆகும். இது 7 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி முடிஞ்ச மேலதான் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் உங்க கைக்கு கிடைக்கும். இது மந்த்லி பே அவுட் மாதிரியான ஆப்ஷனும் கிடையாது. ஆகமொத்தத்தில் உங்க பணத்துக்கு ஒரு 7 வருஷம் டைம் இருக்கு, அந்த பணத்தை நீங்க தொட வேண்டியது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஃபான ஒரு ஆப்ஷன்ல நீங்க தாராளமா பணத்தை போட்டு வைக்கலாம். வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து விடுவோம். அதே அந்த 8.05% இல்ல ஏதாவது ஒரு ரிவைஸ்டு பர்சன்டேஜுக்கோ உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல பணம் ஆட் ஆகும். மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல 1000 ரூபாய், மினிமமா 1000 ரூபாய் தான்
தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமமா இதுக்கான லிமிடேஷன்ஸ் கிடையாது, நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டா இருக்கணும். நீங்க என்ஆர்ஐ இருந்தா இதுல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கேட்டகரிக்குள்ள சில பேர் வர்றாங்க இல்லையா, அவங்க கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வித்ட்ரால், ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் நான் பண்ண முடியுமா? 7 வருஷத்துக்கு உள்ள எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, அதை நான் எடுக்க முடியுமானா பண்ண முடியாது. ஆனா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு சில கண்டிஷன்ஸோட இந்த ஒரு ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் பண்ண முடியும். 60ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணலாம். 70ல இருந்து 80 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 5 வருஷத்துக்கு அப்புறமே நீங்க பண்ணலாம். அந்த டென்யூர் 7 வருஷம் இல்லையா, சோ அதான் மீன் பண்ணி நான் சொல்றேன். 80 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து 4 வருஷம் உங்களோட இந்த டென்யூர் முடிஞ்ச உடனே நீங்க வந்து ப்ரீமெச்சுரல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து அந்த டென்யூர் முடியறதுக்குள்ளேயே நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பெனால்டிஸ் வந்து பிடிக்கப்படும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல வந்து உங்களோட வட்டி பணத்துல வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் லிக்விடிட்டி தான். ஸோ உங்களுக்கு அவசியமா வேணுங்கிற பணத்தை நீங்க இதில் போட்டாலாம் உங்களுக்கு சுத்தமா வந்து ஒரு லிக்விடிட்டி ஆப்ஷனே கிடையாது. நீங்க வந்து அந்த பணம் தூங்கிட்டு இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு அந்த பணம் இன்னும் தேவையில்லை, ஆனா அதை சும்மா வைக்காம அந்த மாதிரி இடத்துல போட்டு வச்சா உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல போட்டு வைக்கலாம். சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல போட்டு வைக்கலாம். டாக்ஸேஷன் அப்படின்னு வர்றப்போ இந்த பாண்ட்ல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்டும் டாக்ஸபிள் தான். ஸோ எதுவுமே டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. எப்படி இதுல இன்வெஸ்ட் பண்றது, ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க போய் இது பண்றதா இருந்தா கூட ஆர்பிஐயோட ரீட்டைல் டைரக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க போய் கூட நீங்க செக் இன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ, HDFC மாதிரின்னு உங்க பேங்க் கிட்ட போய் நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா 7 வருஷத்துல உங்க பணம் எவ்வளவு ஆயிருக்கும் அப்படிங்கிறத இப்ப கரண்டா இருக்கக்கூடிய அந்த 8.05% அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்கே நான் போட்டு காமிக்கிறேன். 1 லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.05%, 7 வருஷம் டைம் பீரியடுக்குள்ள உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் 1,74,701 ரூபாய் ஆயிருக்கும். ஸோ அதுவே நீங்க 2 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க, 7 வருஷத்துக்கு உங்க பணம் இருக்கிறதே மறந்து விட்டுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் அதே 8.05% இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபா 3,49,402 ரூபாய் ஆயிருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா நம்ம போட்டு பார்க்குறோமே, ஒரு 5 லட்சமா போட்டு பார்ப்போம். அந்த 5 லட்சம் என்ன ஆயிருக்கும்னு பாருங்க, 7 வருஷத்துல 8,73,504 ரூபாய் ஆயிருக்கும். இதுவே நீங்க 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 10 லட்சம் 7 வருஷத்துல அதே 8.05% ரேட்டுக்கு 17,47,008 ரூபாயா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 15 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்க 15 லட்சம் ரூபாய் 26,20,512 ரூபாய் ஆயிருக்கும். அதுவே 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க 20 லட்சம் 7 வருஷத்துல 34,94,016 ரூபாய் ஆயிருக்கும். யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து கம்மியான ஒரு இதை பார்த்துட்டு நம்ம வந்து கம்மியாக எடை போட்டுறோம். பட் ஆனால் ஒரு லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது, அது ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கோல் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க ஸோ இது ஒரு நல்ல சிறந்த சேஃபான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆர்பிஐயோட சேவிங்ஸ் பாண்டை பற்றின விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்த மாதிரி பே அவுட் ஆப்ஷன் இருக்குது, எந்த ஃப்ரீக்வன்சியில் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க பே பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும், வித்ட்ரால் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.